பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை, அன்பு, தயவு உங்கள் மேல் இருப்பதாக. இந்த நாளிலே கூட நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், விவாதம் எழும்பும் முன் விட்டு விடுங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஹான்ஸ் பிரிங்கர் அப்படிங்கிற ஒரு சிறுவனுடைய கதையை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹான்ஸ் பிரிங்கர் அந்த கதையில் என்னென்னா, ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு கிராமத்தில் வசிக்கிறான். அவன் ஈவினிங் டைமில் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு ஒரு டேம் வழியாக கடந்து போகிறான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டேமில் வந்து ஒரு ஓட்டை விழுந்து அது வழியாக தண்ணி வந்து வெளியே கொட்டிகிட்டு இருக்குது. ஒரு சின்ன ஓட்டை தான், தண்ணி வந்து ஃபோர்ஸாக வெளியே வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டேமை அப்படியே விட்டுட்டு போனால் ஆக்சுவலாக டேம் உடைஞ்சி அந்த பையனுடைய வில்லேஜ், அவங்க ஊரே அழிஞ்சிரும்ன்றது அந்த பையன் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய விரலை செலுத்தி அந்த ஓட்டையை அடைச்சி பார்த்துக்கிறான். வேறு யாராவது வர வரைக்கும் நம்ம இதை பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நைட்டு குளிர் வேலையில் அங்கே நின்றுட்டுருக்கிறான். பார்த்திங்கன்னா அந்த யாருமே அந்த வழியாக வரலை. அன்னைக்கு ஈவினிங் பார்த்து யாருமே வரலை. நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் வந்து அந்த ஹோலை அடைச்சி கையை வச்சு விரலை வச்சு அடைச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். யாருமே வரலை. கடைசியில் விடிகிற வரைக்கும் அவன் அங்கனுக்குள்ளேயே நிற்க வேண்டியதாகிடுச்சு. அவன் வந்து அதை எடுக்கலை. ஏன்னா எடுத்தால் இந்த ஓட்டை ஒருவேளை பெருசாகி டேம் உடஞ்சிடக்கூடாது, உடஞ்சிதுன்னா எல்லா மக்களும் தன்னுடைய கம்யூனிட்டியெல்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக அந்த பையன் இருந்தான். காலையில் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ்லாம் அந்த வழியாக போகும்போது இந்த பையன் அங்கே நின்று ஓட்டையை அடைச்சிட்ருக்கதை, ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்தோன்னே எல்லோரும் சுச்சுவேஷனை ரியலைஸ் பண்ணி வேகமாக அந்த ஹோலை வந்து அவங்க சீல் பண்ணாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ எப்படி அந்த டேமில் இருக்கிற ஒரு ஓட்டையை அப்படியே விட்டுட்டா அது ஒரு பெரிய பிளவாகி ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வருமோ, ஒரு பெரிய மதகு வந்து உடைந்து தண்ணி வந்து அந்த சமூகத்தை அழிச்சிருமோ, அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கூட. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமில் இருக்கிற ஒரு ஓட்டை மாதிரி. ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கும், சின்ன சண்டையில் ஆரம்பிக்கும். அதை நம்ம அலோவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய விரிசல்களை ஏற்படுத்தி விடும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டையாக இருக்கட்டும், குடும்பத்தாருக்குள்ளே இருக்கிற சண்டையாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருவர் மூன்றாவது மனுஷனோடு இருக்கிற வாக்குவாதங்களாக இருக்கட்டும், அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகக்கூடாது, விரிசலாகக்கூடாதுன்னா என்னென்னா, அதோடைய ஆரம்பத்திலே ஒரு வாக்குவாதம் எழும்பும்போதே, ஒரு விவாதம் எழும்பும்போதே, ஒரு சண்டைக்கான ஒரு ஹீட் வரும்போதே என்ன பண்ணணும்னா அதை விட்டு விலகிடணும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதை வந்து சரி செய்து விடலாம். ஆனால் அதை பெர்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா இட் பிகம் அ பிக்கர் இஷ்யூ. ரொம்ப பெரிய பிரச்சனையாக, கோல்டு வாராக, அதுக்கப்புறம் ஓப்பனாக நிறைய சண்டையாக அது மாறிவிடும். அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி விவாதம் எழும்பும் முன், ஒரு வாக்குவாதம் எழும்புறதுக்கு முன்னாடி சண்டையை விடுவோம். அதனால் அமைதியை, சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும். இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு முடிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நல்ல வார்த்தையை கொடுத்தீங்களா ஆண்டவரே. சண்டையின் ஆரம்பம் ஆண்டவரே மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்திலோ வேலையிலோ ஏதோ ஒரு இடத்துலையோ ஆண்டவரே விவாதம் கத்தாவை எழும்பும்போதே கத்தாவை அதை விட்டு விட்டு விலக ஆண்டவரே சமாதானத்தை காத்துக்கொள்ள, நன்மையை சுதந்திரத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் கிருபை அவர்கள் வாழ்க்கையில் பெருக செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.